ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி செய்ய தான் போகிறோம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸை பார்த்தாலே தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. இது வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் சேமியா, ஜீனி, கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், 1/2 லிட்டர் பால், அப்புறம் வந்து நெய் எடுத்திருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பாலை நான் அப்படியே ஃபுல்லாக போட போகிறதில்ல. இதில் 1 டம்ளர் அளவு தான் எடுத்துக்க போகிறேன். இந்த 1 டம்ளர்லையும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி நம்ம சைடில் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மீன் டைமில் நம்ம வந்து சைடில் ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். இந்த பாத்திரம் தான் அடி பிடிக்காது. இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சையோ வந்து நெய் போட்டு வறுத்துக்கலாம். ஸோ அதுக்கு 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இதே நெய்யை வந்து நம்ம அடுத்து ஜவ்வரிசி சேமியாவை வந்து ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எடுத்துருக்கிறது நைலான் ஜவ்வரிசி. ஸோ இது வந்து சீக்கிரமே வெந்துடும். இதை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், பவுடர் வந்துமே பொரிஞ்சு வந்துருச்சா, அதிலேயே வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை ஏற்கனவே வறுத்தது தான். ஸோ அதனால் ரோஸ்டடு சேமியான்றனால லைட்டாக வறுத்தாலே போதும். இதில் வந்து நான் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம பால் வந்து வேறு சேர்க்க போகிறோம். இந்த டைமில் பால் இந்த பக்கம் வந்து பொங்கிடுச்சு. இதே டைமில் பால் கொஞ்சம் குறைஞ்சி வற்றணும். இதுவும் வந்து வேகணும். நல்லாவே சிம் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுவோம். இந்த டைமில் நமக்கு பாலுமே நல்லா வந்து கொஞ்சம் வற்றிடும். திருப்பி நம்ம பால் ஆட் பண்ணி வேறு கொஞ்சம் வேக விடுவோம். அதனால் 3/4 அளவு வெந்திருந்தாலே போதும். இப்போ 3/4 அளவு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஆட் பண்ணதுமே பாருங்களேன், அதோட டெக்ஸ்டரே சூப்பராக மாறிடும். ஒரு மாதிரி எல்லோ கலரில் அப்படியே மேலே இருக்குது பாருங்களேன். இது அப்படியே பார்க்கும்போது ஒரு கீர் மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் இதோட இன்னும் கொஞ்சம் நேரம் வற்றணும். இப்போ வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு ஜீனி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும், போதும். நம்ம ஜீனி ஆட் பண்ணதுமே கொஞ்சம் இலகுவாகும். இலகுவான ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரியும் கிஸ்மிஸும், அதை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணாலும் நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்தோம்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நான் 2 உப்புகள் மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 ஏலக்காய் லாஸ்ட்டாக வச்சுருந்தோம்ல, அதை வந்து தட்டி போட்டுடலாம். இப்போ வந்து இது ரெடி டு சர்வ் அந்த மோடில் வந்துருச்சு. இந்த டெக்ஸ்டர் போதும், இந்த அளவும் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது நல்லா அந்த ஜவ்வரிசியுமே குண்டு குண்டாக வெந்துருச்சு, சேமியாவும் வெந்துருச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே டக்குன்னு செஞ்சிடலாம். நான் செஞ்ச அன்றைக்கி வைகாசி விசாகம், முருகனோட பர்த்டே. ஸோ அதனால் நான் வந்து இதை முருகனுக்காகவே செஞ்சேன். நாங்கள் வச்சு முருகனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டோம். நீங்களும் வந்து முருகனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கண்டென்ட் போடலாம், என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.